வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். 2024க்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு 2024க்கான புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கன்னியா லக்னத்தில் சிம்ம ராசியில் அந்த ராசி 129 டிகிரியில் மக நட்சத்திரம் கேதுவோட சாராம்சம் வாங்கி இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க இருக்குது. அதுலேயும் கேதுவோட தசா இருப்பிலேயே இந்த வருட காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. நம்ம எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதா, இல்லை நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிபந்தனையான விஷயங்கள் நடக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம லைஃபுக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான சூழல்களை அமைச்சிக்கலாமா, இல்லை நம்ம முன்னேற்றத்துக்கான பாதைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தடங்கள் போடலாமா, தாமதப்படுத்தலாமா, இன்னும் ஒரு வருஷ காலகட்டங்கள் வெயிட் பண்ணலாமா. ஏன்னா இப்போல்லாம் சனி பயிற்சியும் முழுமையாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஞ்சாங்கப்படி ரெஃபரன்ஸ் படி இப்போதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய விதமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வாசன் பஞ்சாங்கப்படி, திருக்கண பஞ்சாங்கப்படி கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல்லையே ஆன சனி பயிற்சி இப்போ டிசம்பர் மாதத்துல 20ஆம் தேதியில ஒரு சனி பயிற்சி ஆயிருக்கிற மாதிரி திருநள்ளாறுல சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த திருநள்ளாறுல ஆயிருக்கிற சனி பயிற்சி பார்த்தோம்னா பாம்பு பஞ்சாங்கப்படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி ஆயும் அந்த சனியினால பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த சனி பயிற்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா வக்கரத்தோட செயல்பட்டாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வக்கர நிவர்த்தியும் ஆனதுக்கு அப்புறம் தெளிவா முற்றிலும் சனியோட பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முழுமையா சனி பயிற்சி ஆயிருக்கு அப்படின்னு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியை மென்ஷன் பண்ணி இப்ப திருநள்ளாறுல சனி பயிற்சி கொண்டாடணும். அப்ப அந்த முழுமையா ராசி பலனுக்கு முழுமையா முடிஞ்ச இந்த சனி பயிற்சி பத்தியும் மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கான ஜனவரி மாசத்துக்கான பலனை ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப நீட்டா என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். மேசராசி கிட்டத்தட்ட இந்த வருடம் 2024 ஆரம்பிச்சு ஓடிச்சு. இந்த ஆரம்பிச்ச நேர காலங்கள்லேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிற விஷயங்கள் உண்டு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த நம்மளுக்கு ராகு கேது, அந்த ராகு கேது பயிற்சி ஆயிட்டாரு. அந்த ராகு கேது பயிற்சியானதே மகக்கோடி ஒரு ப்ளஸ்ஸான விஷயம்னு சொல்லுவேன். அதுலேயும் உங்களோட ராசியில இப்போ உட்காந்துருக்கிற குரு, அந்த குருவும் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாருங்க. அந்த வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப இந்த வருடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ராசி மேசராசி அப்படின்னு சொல்றதும் அவங்களோட பலன் நல்ல விதமா இருக்கு அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட லக்னத்துல உட்கார்ந்துருக்கிற குரு வக்கரத்துல இருந்து நிவர்த்தி ஆயிட்டாரு. உங்களோட ராசியில இருக்கக்கூடிய ராகேது பயிற்சியாகி அவரும் நல்ல விதமா சுபத்தன்மை ஆயிட்டாரு. உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவரும் குருவோட வீட்டிலேயே போய் 9ல உட்காந்துடுறாரு. அப்ப இவங்க 2 பேரும் பரிவர்த்தனையும் ஆயிடுறாங்க. என்னங்க அந்த பரிவர்த்தனை என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப டீப்பா இருக்கிறாங்க. இவங்க பார்த்தோம்னா 2 பேரோட வீட்டையும் ஷஃபல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்களோட வீட்டுல உங்க ஃப்ரெண்டோட வீட்டுல நானும் என்னோட வீட்டுல ஃப்ரெண்டும் போய் உட்கார்றப்ப எந்த விதமான செயல்பாடுகள் நடத்துற மாதிரி இருந்தாலும் அவங்களோட சொந்த வீட்டுல இருந்து செய்யற மாதிரியே ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா லக்னாதிபதி உங்களோட ராசியாதிபதியில உட்கார்ந்துருக்கிற குரு அந்த லக்னது அவங்களோட ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் என்னென்ன ஆதிக்கத்தை கொடுப்பாரோ, என்ன விதமான பலன் கொடுப்பாரோ அந்த விதமான செயல்பாடுகள் எல்லாம் கொடுப்பாரு. இயற்கையாவே அவர் சுபரான கிரகம். உங்க ராசிக்கும் ஒரு நட்பு கிரகமா போயிடுறாரு, ரொம்ப நல்ல கிரகமா போயிடுறாரு. அப்ப அவரே உட்கார்ந்து வக்கர நிவர்த்தி ஆகாம தனித்த குருவா இருந்து செயல்படுறப்ப எந்த ஒரு மாற்றங்கள் நடந்தாலும் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன விதமான செயல்பாடுகள் நடத்தலான் இருந்தேன், இல்ல அடுத்த கட்ட ஒரு திருமணத்துக்கான ஒரு மாற்றங்கள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு திருமணத்துக்கான விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன், தாராளமா நடக்கும். ஒரு புத்திர பாக்கியம் இந்த மாத காலகட்டங்கள்ல இருந்து ஜனவரி 2024 மாற்றங்கள் நடக்குமா? நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி 9ல செவ்வாய் போய் உட்காந்துடுறாங்க. அந்த செவ்வாய் நான் நேர்த்தி கடன் வச்சிருந்தேன், ஒரு குலதெய்வ வழிபாடுகள் வச்சிருந்தேன், இல்ல குலதெய்வத்துக்கு இல்ல வேறு ஏதாச்சும் கோயில் குளங்களுக்கு போறதுக்காக ஒரு நேர்த்தி கடன் சுமந்துட்டு இருந்தேன், இல்ல தகப்பனாருக்கு ரீதியாக ஏதாச்சும் ஒரு தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதுக்கு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணலாம் இருந்தேன், அது சரியான டைம் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்,
இல்லை எனக்கு அதுக்கான ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்களா இருந்துச்சு, கொடுத்தாலும் சரியாகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தாராளமா இந்த மாதிரி காலகட்டங்களில் சூப்பரா செய்யலாம்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த உங்களுக்கு வில்லங்கங்கள் கொடுக்கக்கூடிய ராகுவும் எதுவும் வந்து பார்த்தோம்னா 6லயும் 12லயும் மறைஞ்சு உட்காந்துருக்குறாங்க. சூப்பரான டைம்னு சொல்லுவோம். அதுவே வந்து பார்த்தோம்னா உங்களோட சூரியன், உங்களுக்கு சுபகிரகமான சூரியனோட பலமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 9ல செவ்வாய் கூடயே உட்காந்துருக்குறாங்க. அவங்களும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தோம்னா 10ல் வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ அவங்களோட பயிற்சியும் நம்மளுக்கு எவ்விதமான பாதகமும் பிரச்சனையும் கொடுக்கல. உங்களோட 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன், அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்றதும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பயிற்சியாகி 8ல தான் உட்காந்துருந்தா அவரோட பயிற்சியும் நம்மளுக்கு சுபத்தன்மையாகி மாறி நம்மளுக்கு செவ்வாய் கூடயே சேர்ந்து உட்கார போறாரு. திருவோண ஸ்தானத்துல வந்து உட்கார போகுது. இப்போ மனைவி ரீதியாகவும் பிரச்சனை கிடையாது, கணவர் ரீதியாகவும் பிரச்சனைகள் கிடையாது. அப்ப இருந்த ஒரு டிராபேக்ஸ் ஆகட்டும், அவங்களோட வாக்குவாதங்கள் ஆகட்டும், இவங்க 2 பேரும் சண்டை சச்சரவோட பிரச்சனையோட இருந்தோம், நிறைய விதமான சண்டை சச்சரவுகளோட இருந்தோம், பிரிவினங்களோட இருந்தோம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு ரெசல்யூஷன் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாசத்துல நிச்சயமா உண்டு. இல்ல புத்திரபாகியம் இல்லைங்க, 2 பேர்த்து ரீதியா ஏதாச்சும் வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க எதா இருந்தாலும் ஓப்பனா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களோட லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதே வந்து கொஞ்சம் ஹார்ஷா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அப்ப எந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு டீம் லீடரா இருந்தா கூட அந்த லீடர்ஷிப்ல வந்து பார்த்தோம்னா என் உயிரே போனாலும் சரி, அதை நான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப துரிதமா ஒரு வேகமா செய்து முடிக்கணும், என்னோட உயிருக்கு மிச்சமானது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு ஆளெல்லாம் கிடையாதுங்க. உயிரே போனாலும் சரி அந்த விஷயத்த செய்து கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போல்டா இறங்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு லவ்மீக சார்ந்த விஷயத்துல போறாங்கன்னு சொல்றப்பையும் அதுலயும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஒரு ஹார்ஷா அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ பிடிக்காதுன்னு சொல்றப்ப அது முன்னாடி இருக்கிறவங்க துணைவன் ஆகட்டும் துணைவி ஆகட்டும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சூப்பரான டைம்னு சொல்லுவேன். இப்ப லவ் சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்கு, படிப்பு சார்ந்த விஷயங்களும் ராகுகேது பயிற்சி ஆனதுனால இன்னைக்கு எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, டீவியேஷன் கிடையாது. ஒரு குருமார்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்கிறப்ப அவங்களோட பலத்தினால நம்மளுக்கு நல்ல விதமான கேட்டகரிக்கு போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திர பாகிய ரீதியாக நல்ல விதமான அமைவுகள் உண்டு. தொழில் ரீதியான மாற்றங்கள்னு சொல்றப்ப அது ரீதியான அமைவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணலாமா, தாராளமா செய்யுங்கன்னு சொல்லுவேன். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதில் பண்ணலான் இருக்கிறேன், அதில் பண்ணலான் இருக்கிறேன், தாராளமாக செய்யுங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் இறங்கலான் இருக்கிறேன், நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்குமா, சூப்பராக இருக்குது மேஷ ராசிக்கு. கிட்டத்தட்ட இந்த வருட காலகட்டங்கள் பாதி வரைக்குமே நம்மளுக்கு சூப்பரான டைம்னு சொல்லலாம். அப்போ எவ்விதமான மாற்றங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சந்திக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கா. முன்னாடி போல்டா உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் என்னென்ன காரகத்துவத்தை செய்வாரோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த மாத காலகட்டங்கள் ஒன்றும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் சுமந்து கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்திக்கிற விதத்துல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த வருடத்துல இருந்து உங்களுக்கு சூப்பரான டைம், மாற்றங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து எந்த விஷயங்கள் செய்யற மாதிரி இருந்தாலும் தாராளமாக உங்களோட ஒரு பிடிவாத குணத்தினால உங்களோட போல்ட்னஸ்னால தாராளமா செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஜென்ரலா ஒரு கோச்சார பலன் தான் சொல்லுவோம். அந்த கோச்சார பலன் சொல்றப்பையும் ஒரு 20 to 30% தான் நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு நம்மளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சேர்ந்து பேசுறப்ப கிட்டத்தட்ட 20, இந்த இதுல ஒரு 30%, அதுல ஒரு 70% சேர்த்து நம்ம ஒரு பலன்க பார்க்குறப்ப செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எதை செய்யணும்னாலும் 100க்கு 100% நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறப்பையும் நம்மளோட ஜாதகம் எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அந்த ஜாதகத்தோட புரிதல் என்ன, நம்மளுக்கு இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுது. இப்போ நம்ம சொல்றோம் குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இந்த சனி இந்த இடத்துல இருக்கு, வக்கரத்துல இருக்கிறாங்க, நம்மளோட ராசியில இருக்கிறாங்க, லக்னத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம். கண்டினியூஸா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குரு வந்து நம்மளோட ஜாதகத்துக்கு எந்த விதமான வலிமையில இருக்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, இந்த குரு பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த சனி பயிற்சினால நம்மளுக்கு பலன் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேக்சிமம் கேதர் பண்ணி அவங்களோட பலன்கள் நம்மளுக்கு செவ்வாயாகட்டும் சுக்கிரனாகட்டும் சனி ஆகட்டும் இவங்களோட கிரகத்தோட பலன்கள் வந்து நம்மளோட ஜனனகால ஜாதகத்துக்கு நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கறத ஜனனகால ஜாதகம் சொல்றீங்க, கோச்சாரம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியல. இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்றது வந்து கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு மாதத்துக்கும்
இந்த கிரகங்களோட பயிற்சிகளை சுமந்து அந்த கிரகங்களோட ஒரு பரிமாற்றங்களை சுமந்து தான் நம்ம சொல்றோம். அதுவே இந்த ஜென்ரலான விஷயங்கள் வந்து கோச்சார பலன்னு சொல்லுவோம். அதுவே நீங்க பிறப்பு ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, டைமு, இடம் இதை சார்ந்து ஒரு ஜாதகத்தோட குறிப்பு வரைபடங்கள் எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம். பிறந்த ஜாதகம், பிறந்த டயத்துக்கான ஒரு பலன். அப்ப நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு லக்னம் எங்க இருக்கு, ராசி என்ன இருக்கு, ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதம் சொல்றப்ப நம்ம லக்னத்தை சுமந்துதான் சொல்லுவோம். அப்ப அந்த லக்னம் தான் 1ஆம் பாவம்னு சொல்றாங்க. அந்த 1ஆம் பாவத்துல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட ஒரு 12 பாவத்தோட வரைபடங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். அதே கோச்சார கிரகங்கள் சொல்லி ராசியை மட்டும் முன்னிறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த ராசியோட பலன்கள் ஒரு பக்கம் ஒரு 50% நம்ம பேசினாலும் நம்மளோட லக்னம் தான் மேக்சிமம் பேச போறாங்க. அப்ப அந்த லக்னத்தை சுமந்து சொல்றது உங்களோட ஜனனகால ஜாதகம், ராசியை சுமந்து சொல்றது உங்களோட கோச்சார பலன்னு சொல்லுவோம். அப்ப அந்த கோச்சார பலனை மட்டும் வச்சு எனக்கு இது நடக்கல, இது செய்ய முடியல சொல்றதுக்கும் நம்மளுக்கும் ஏறுமறையா இருக்கு. ஒரு சிலருக்கு பலன்கள் செட் ஆக மாட்டேங்குது, கெட்ட பலன்கள் எது சொன்னாலும் உடனே நடக்குது. ஆனா அதுவே வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரான பலன்கள் எதுவும் நடக்கல. அதே மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் ரீதியா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றப்ப இவர் சொல்றது வந்து நான் எனக்கு அடவாதம் இருக்கிறாங்க, பிடிவாத குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, நான் அப்படி இயற்கையா அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னமும் எந்த விதமான ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க வந்து சரமா இருக்கிறாங்களா, சிரமா இருக்கிறாங்களா, உபய ராசியா இருக்கிறாங்க, உபய லக்னமா இருக்கிறாங்களா. அப்ப அந்த லக்னாதிபதியும் சுமந்து சொல்றப்ப நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்றப்ப ரொம்ப டீட்டெயில்டா 100க்கு 100% நம்மளுக்கு கிளீனா டீட்டெயில்டா சொல்லிடலாம். அதுவே வெறும் ராசியை மட்டும் சொல்றப்ப அந்த ராசியோட பலன்கள் வந்து கிட்டத்தட்ட 50% நம்மளுக்கு மேட்ச் ஆகும். அந்த 50% மீறி வந்து பார்த்தோம்னா அந்த குணாதிசயங்கள் கேரக்டர் ரீதியாக நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களோட ஆரோஸ்கோப், உங்களோட பிறந்த கால ஜாதகங்களை வச்சு தான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை அது எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கிறாங்க, கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப கீழே இருக்கிற நம்பர்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் சரி, சந்தேகமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்றப்ப வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் அதுக்காகவே தனியா ஒரு செக்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த விதமான மாற்றங்கள் இருந்தாலும், எந்த விதமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்பரா அதுக்கான ஒரு ஜனலுக்கான ஜாதகத்தை வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்றப்ப 100க்கு 100% எந்த விதமான மாற்றங்களும் அமையாம தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல பணம்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த விதமான நேர காலங்கள் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், இல்லை பெண்டிங் பண்ணலாம், ஒர்க்கை தாமதப்படுத்தலாம். இப்போ இதே நம்ம ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அந்த கஸ்டமர் என்னன்னா, சார் அடுத்தது நான் அடுத்த கட்ட சூழலுக்கு என்ன பண்ணலாம், இந்த ராசியோட அம்சங்களை வச்சு மட்டும் செய்யலாமா, மேக்சிமம் அதை வச்சு செய்ய வேண்டாம், கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அந்த தாமதப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதகங்கள் எப்படி இருக்கு, உங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, உங்களோட டைம் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.